அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு திக்ருங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாகும். இந்த ஒரு திக்ருங்களை நீங்கள் வளமையாக ஓதிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் கேட்குற துவா எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா விரைவிலேயே கபூலாக்குவான், நிச்சயம் கபூலாக்குவான். இதனுடைய பரக்கத்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். ரொம்பவும் இலகுவான அமல். எவ்வளோ நேரம் எவ்வளவோ துவா ஓதுறோம், எவ்வளோ பெரிய துவாவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காக ஓதுறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப சிறந்த சின்ன ஒரு அமல் தான். இதை நீங்கள் எப்போவுமே வளமையாக ஓதிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையில், அதாவது சஜிதாவில் நீங்கள் எப்போவுமே என்ன ஓதுவோம், நம்ம சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு 3 முறை ஓதுனதுக்கப்புறம் அஸ்தௌஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் 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 அப்படின்னு 3 முறை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு 3 முறை. இது 3யுமே நீங்கள் 3 முறை ஓதிட்டு சஜிதாவில் ஓதி நீங்கள் எந்திரிங்க. தொழுகை எப்போ நிறைவேற்றுற மாதிரி தொழுகையை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓதிட்டே வாங்க. நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா நிச்சயம் ஏற்றுப்பான். எப்போவுமே நம்ம அல்லாஹ்விட முதல்ல பாவ மன்னிப்பு கேட்டு அவனை போற்றி புகழ்ந்து நம்ம அவன்கிட்ட துவா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நம்ம ஸலவாத் ஓதுறது ரொம்பவும் அதிக நன்மை நமக்கு உண்டு. அவங்க மேலே நம்ம ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். அதிகம் நம்ம அவங்களுக்கு ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை உள்ளது. அல்லாஹ்விடம் எப்போவுமே நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவனை போற்றி புகழ்ந்து நம்ம அவனை அழைக்கணும். அப்படி நம்ம போற்றி புகழ்ந்து நம்ம அழைக்கும் போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை அல்லாஹ் தாலா உடனே ஏற்றுப்பான். அவனை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படிங்கும்போது அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவான். இதை ஊதுறதன் பர்க்கத்தால் நம்ம வாழ்க்கையில் பர்க்கத்து நிறைந்த வாழ்க்கையாக ஆகும். இதனுடைய அருள் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். நீங்கள் இதை அடிக்கடி நீங்கள் ஓதி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் ஓதுலனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும், ஒரு தொழுகையில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இதை ஓதி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. எப்போவுமே தொழுகைக்கு நீங்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு தேவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்தௌஃபிருல்லாஹ் அப்படின்னாலே என்ன, நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். என் பாவத்தை மன்னிச்சுக்கூடா, அல்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறோம், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் ஓதுறோம். இது 3யும் நம்ம 3 முறை ஓதி அல்லாஹ்விடம் நம்ம துவா கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்ம தேவையை நிறைவேற்றி தருவோம். எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா விரைவிலே நமக்கு நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சஜிதாவில் இதை 3யும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் தொழுது முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் இதை ஓதி பார்க்கலாம். இதை ஓதுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற துவாவை நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்கள் பாவத்தை மன்னித்த பிறகு நீங்கள் கேட்குற துவாவை அல்லாஹ் கபூலாக்கும். அவன் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பாவம் மன்னிச்சு பட்டாலே அவனோட பார்வை நம்ம மேலே பட்டுரும். அவனுடைய அருள் நமக்கு அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் மேலும் மேலும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.